ஓம் நம சிவாய. 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 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி. நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உலகத்தமிழ் வானொலி கீதவாணியிலே எங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் நடராஜ்குமார் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு டொரண்டோவிலிருந்து சிஎன் கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒலிபரப்பாகின்ற இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் ஆத்மீக வள்ளல் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் நம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள், பல வாரங்கள் கூட, பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வி வந்திருக்கிறது. ஒரு கோயிலை நாங்கள் சென்று அடைகின்ற போது அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற அந்த வழிபாட்டு முறை பற்றி ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார். அதாவது கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்குள்ளே சென்றவுடனே சில பேர் பிரகாரத்தை ஒரு முறை 3 முறை இப்படியாக சுற்றி வலம் வருகின்றார்கள். அப்படி சுற்றுகின்ற போது ஒவ்வொரு அந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்திகளையும் அவ்வாறு சுற்ற வேண்டுமா, இல்லை உள் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தால் சரியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நூல்களிலே இவ்வுலக வாழ்க்கை வேண்டுபவர்கள் இடமிருந்து வலமாகவும், மோட்சம் வேண்டுபவர்கள் வலமிருந்து இடமாகவும் அவர்கள் அந்த சுற்று பிரகாரத்திலே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் எது சரியானது என்பதை இப்பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் டாக்டர். அதாவது ஆலயம், சிவாலயங்களிலே அல்லது ஆலயங்களிலே தரிசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி வழிபடுகின்ற முறை யாது என்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். இதை சொல்லுவார்கள் சிவாலய தரிசன விதி என்று சொல்லி இதற்கு ஒரு நூலே ஆர்வனாளர்கள் பதிப்பித்திருக்கின்றார். அத்தோடு அவருடைய சைவ வினாவிடையிலும் கூட ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, சிவாலய தரிசனவியல். கோயிலுக்கு எப்படி போக வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்கள் இருக்கின்றன. கோயிலிலே முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வலமிருந்து இடமாக, இடமிருந்து வலமாக என்று பிரதட்சிண முறைகள். கோயிலிலே பொதுவாக பிரதட்சிண முறை வலம் பெறுவது என்று தான் சொல்லுவோம். சுவாமியிலிருந்து பக்தர்களில் இருந்து வலம் பெறுவது என்று தான் சொல்லுவோம். அதாவது வலஞ்சுழியாகத்தான் சுற்றி வழிபட்டு வர வேண்டிய விதிமுறை உண்டு. இதற்கு விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று, பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சோமசூத்திர பிரதட்சணம்.
பிரதோஷ காலத்திலே பிரதோஷ நாளன்று பிரதோஷ காலம் அன்றைக்கு மாலை சூரியாஸ்தமனத்துக்கு முன்னர் சுவாமியை வழிபடுகின்ற பொழுது அதை சோமசூத்திர பிரதர்ஷனம் என்று சொல்லுவார்கள். அங்கே மட்டும் அந்த பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணம் என்றால் இடமிருந்து வலமாக வருகின்ற முறைமை காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அப்போது அந்த அந்த மகா மேரு மந்தார் மலை மேலுமலையை மத்தாக கொண்டு வாசுகியின் பாம்பை வந்து கயிறாகவும் கொண்டு அந்த திருப்பாற்கடலை தி மில்கி ஓஷன் வாஸ் சேர்னிங் ஆஃப் மில்கி ஓஷனில் அமுதம் வருவதற்கு முன்னர் அந்த வாசுகி என்ற பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. அதை சொல்லுவார்கள் ஹாலஹால விஷம். ஆலகால விஷம் என்றது இப்போதைய ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. அட்டமிக் ரேடியேஷன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடுமையான ஒன்று, எரித்து விடும், ஆட்களை அழித்து விடும். ஆகவே இவர்கள் அமுதங்கடன் இவர்கள் எல்லோரும் தரைகட்டு ஓடினார்கள். அப்போ இந்த பக்கம் ஓடுவது அந்த பக்கம் ஓடுவது என்று இல்லை, எல்லா பக்கமும் அது சூழ்ந்து வருகின்றது. ஆகவே இங்கே இருந்து அங்கே ஓடுகின்றார்கள், அங்கே இருந்து இங்கே ஓடுகின்றார்கள். அப்படி தரை கட்டு அவர்கள் ஓடுகின்ற அந்த காலத்திலே அவர்கள் இறைவனை சரணடைந்த பொழுது சிவன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அருந்தினார். அதுதான் இந்த பிரதோஷ நாள், 13th lunar day, திரையோதசி நாள் என்று வரும். அப்போ அன்றைக்கு இப்போ அந்த நேரம், அந்த மாலை நேரம் பிரதோஷ காலத்திலே அறிந்தி தேவர்களை மற்ற தேவர்களையும் காத்ததற்கு பின்னர் சிவன் அங்கே நர்த்தனமாடினார். நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலே நர்த்தனமாடினார். அதான் பிரதோஷ காலத்திலே சந்தியா தாண்டவம் என்று சொல்லுவார்கள். அது சந்தியா தாண்டவம். அந்த காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மற்றவர்களும் அங்கு இடமிருந்து வலமிருந்து இடமாக தரைகட்டு ஓடினதை நினைவுறுத்துவதுதான் அந்த சோமசூத்திர பிரதட்சணம். அதுதான் நாங்கள் வலமிருந்து இடமிருந்து வலமாக போகின்றோம். அது ஒரு எக்ஸெப்ஷன். இரண்டாவதாக, தனித்தனி சந்நிதிகளை அந்த இருக்கின்ற சந்நிதி கடவுள்களை சுற்றி வழிபடலாமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. வழிபடலாம், தனி சந்நிதி இருந்தால். அங்கே வந்து சுற்றி வழிபடக்கூடிய தனி சந்நிதி இருந்தால் வழிபடலாம். உதாரணமாக தேவி சந்நிதி இருக்கின்ற வைப்போம். ஒரு சிவன் கோயிலே தேவி சந்நிதி இருக்கின்றால் ஆறுமுக நாவலரே அதில் சொல்லி இருக்கின்றார், தேவி சந்நிதிக்கு போனால் எப்படி செய்ய வேண்டும். அப்போ அவர் அம்மையார் திருக்கோயில் வேறாயிருக்கின் ஜாது செய்தல் வேண்டும். அந்த சந்நிதிக்கு போய் அங்கே போய் சொல்லுகின்றார். அங்கே வந்து 8 முறையில் பிரதட்சணம் செய்து 4 தரம் 6 தரம் அல்லது 8 தரம் அப்படி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணி கலந்து என்று சொல்லுகின்றார். தனித்தனி சந்நிதி இருக்கின்ற பொழுது சுற்றி வழிபடலாம். ஆனால் இந்த சந்நிதியிலே பின்புறம் இருந்து கும்பிடப்படாது. பின்புறம் இருந்து பார்த்தா ஒரு பிள்ளையார் சந்நிதி இருந்தால் வலம் வருவார்கள். பிள்ளையாருக்கு பின்பக்கம் இருக்கின்றது இல்லையா, அங்கே பார்த்து கும்பிடுவார்கள். அது கிடையாது. சந்நிதியின் பின்பக்கத்திலே கும்பிடுவது கிடையாது. திரை போட்டிருக்கும் பொழுது வணங்குதல் கூடாது. அபிஷேகம் நடக்கும் பொழுது வணங்கக்கூடாது. அதெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. எந்தெந்த காலங்களிலே வணங்கக்கூடாது என்று இருக்கிறது. அபிஷேக காலங்களிலே வணங்கக்கூடாது. அப்போ அது கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு மூர்த்திகளையும் சுற்றி வருகின்ற வழிபாடு வந்து அது ஆப்ஷனல், இட்ஸ் நாட் எ மஸ்ட் அண்டு இல்லை. இல்லை, குறிப்பாக நான் நினைக்கிறேன் டாக்டர், வந்து ஒரு நாங்கள் வலம் வருகின்ற போது ஒவ்வொரு தனித்தனி சந்நிதிகள் இருக்கின்ற ஆலயத்திலே வலம் வருவதோடு சேர்த்து அந்த சன்னதியையும் நாங்கள் வலம் வந்துதான் வர வேண்டுமா, இல்லை என்றால் அந்த சன்னதிகளை வலம் வராமலே நீங்கள் முற்புறமாக தரிசித்து மெயின் மூலஸ்தானத்தை அந்த பிரகாரத்தை சுற்றி வரலாம். அதுக்கு வழிமுறை உண்டு. அது குற்றமாக அது 1 முறையா 3 முறையா எப்படி அது கூறப்படுகிறது? மினிமம் 3 தரம் அந்த வழிபாடு இருக்கின்றது. அப்ப நீங்கள் 3 தரம் சுற்றி வருகின்ற பொழுது 3 தரம் இங்கேயும் சுற்றக்கூடியதாக இருக்கிறது. அது ஒன்று இருக்கின்றது. அது ஒன்று 1 தரம் 2 தரம் கும்பிடுதல் வணங்குதல் குற்றம். அதான் முறையாக இருக்கிறது. 3 முறை வழிபட வேண்டும். அதான் முறை. 99% பார்த்தா 1 முறை தான் அவர்கள் சுற்றி வந்து வணங்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன். நேரக்கட்டுப்பாடு மற்றது தெரியாத முறை ஆனப்படினால தான் அது இருக்கின்றது. ஆனால் மினிமம் 3 முறை. அது ஒரு பெரிய நேரமாகாது. ஒரு ஜிம்முக்கு போனால் எவ்வளவு தூரம் சுற்றுகின்றோம். ஒரு வாக்கிங் போகிறதுக்கு வெள்ள நிலைமை இப்போ சமர் வந்துடுது இல்லையா, எவ்வளவு நடக்கின்றோம். அதனால கோயிலில் நடப்பதற்கு என்ன, அது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் பாவ நாசம். பிரதக்ஷினே பதே பதே என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் அந்த பாவங்கள் எல்லாம் கழிகின்றன.
ஆனபடியினாலே நாங்கள் அங்கே வந்து எங்களுடைய நேரத்தை மிச்சம் பிடிக்கணும் அல்லது இவ்வளவு நடக்கணும் இல்லை, இவ்வளவு நடையெல்லாம் தேவையில்லாத நடையெல்லாம் நடக்கிறோம். ஆலயத்திலே நடப்பதற்கு நாங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் அங்கே இருக்கின்ற உண்மை. அப்போ அது ஒன்று. அப்போ இந்த வழிபட்டு வருகின்ற பொழுது மற்றது எக்ஸப்ஷன் என்று கேட்டால் சண்டேஸ்வர சந்நிதியை சுட்டப்படாது. சண்டேஸ்வர சந்நிதி இருக்கின்றது இல்லையா, சண்டேஸ்வர சந்நிதி பொதுவாக சண்டேஸ்வர சந்நிதி வந்து ஆலயத்திலே அந்த ஒரு கர்ப்பக்கத்திலிருந்து அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தங்கள் வெளியிலே வடிவதற்காக ஒரு கோமிகி வடிவாக கொண்டு இருக்கும். அந்த தீர்த்தம் வடிகின்ற இடத்திலே தான் சண்டேஸ்வர சந்நிதி இருக்கும். ஏனென்று சொன்னால் சிவனுக்கு சாத்தப்பட்ட புஷ்பங்கள், சிவனுடைய அபிஷேக பொருட்கள், நைவேத்திய பொருட்கள் யாவற்றுக்கும் அதிகாரி சண்டேஸ்வரர். அப்போ சண்டேஸ்வரருக்கு அதை போகாமல் மற்றவை எடுக்கப்படாது. அது திருட்டு. அது சண்டேஸ்வரருக்குரிய முறை. அப்போ அந்த ஆலயத்திலே அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து சண்டேஸ்வர சந்நிதிக்கு முன்னால் தான் விழும். சிலர் அந்த தீர்த்தத்தை அருந்துவதை நான் பார்த்துக்கிறேன். அது சுகாதார முறைப்படி சரியானதா? இது அந்த கோமிகியால் வருகின்ற தீர்த்தத்தை வந்து அருந்துகிறார்கள். சண்டேஸ்வரர் தான் அதுக்கு அதிகாரி. சண்டேஸ்வரருடைய அனுமதி, சண்டேஸ்வர வழிபாடு முடிந்து அவருடைய அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் இடையில போய் எடுக்கப்படணும் இல்லை. அடுத்து அந்த சண்டேஸ்வரர் சந்நிதிக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் இடையிலே வரப்படாது. நீங்கள் அவருக்கு இடையறாது அந்த இறைவனுடைய சப்ளை வந்து கொண்டிருக்குது. uninterrupted supply and connection with the மூலமூர்த்தி சண்டேஸ்வரருக்கு. மூர்த்தியுடைய அந்த விக்கிரகத்திலே வார்க்கின்ற அந்த அபிஷேக பொருட்கள் வந்து அப்படியே வடிந்து நிலத்திலே பட்டுத்தான் அந்த கோமிகி கூடாக வருகிறது. அங்கே வேலை செய்பவர்கள் வந்து கால்களை வைத்து உழக்குகின்றார்கள், எல்லாம் இருக்கிறது நிலத்திலே. அப்படி வருகின்ற ஒரு இடத்தால் வருகின்ற நீரை பருகுவது சரியா என்றுதான் என்னுடைய. 6 குளங்களிலே வருகின்ற தண்ணி கூடி எத்தனையோ மண்கள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பொருட்கள் கூடத்தான் வருகின்றது. அருந்துகின்றோம் தானே. அதனுடைய அதில் தோஷம், அதில் ஒரு தோஷமும் கிடையாது. ஆற்று நீர் இன்றைக்கு கூட ஒன்டாரியோ லேக்கில் இருந்தாலும் எங்களுக்கு வாட்டர் சப்ளை வருது, ட்ரீட் பண்ணி வருகுது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்போ வந்தது? அதுக்கு முதல்ல மக்கள் இருக்கவில்லையா? அப்போ உண்மையாக இந்த சப்ளை எடுத்து பார்த்தால் எத்தனை கழிவுகள், எத்தனை மலங்கள், எத்தனை சடலங்களுக்கு கூடாக இந்த தண்ணி ஆறுகளுக்கு கூடாக ஓடி வருகின்றது. அதனால அதில் அந்தளவு தோஷம் பார்க்க தேவையில்லை. தண்ணி அந்த காலத்தில் இப்போ தான் எங்களுக்கு கிருமி நாசினிகள் வந்தது. அந்த காலத்தில் வந்து த பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட் இஸ் த வாட்டர். இன்றைக்கும் அதுதானே. தண்ணி இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் பியூரிஃபை பண்ண முடியாது. அந்த இது இன்றைக்கெல்லாம் கேஸ் இதுகளெல்லாம் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் மாடர்ன் இது. இப்போ வாட்டர் இஸ் த பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட். இப்போ பொதுவாக வந்து இந்த கோமுகிக்கு அருகிலே தான் சண்டேஸ்வர சன்னதி அமைந்திருக்கிறது. கோமுகிக்கும் சண்டேஸ்வர சன்னதிக்கும் இடையிலே போகப்படாதுன்னு நீங்கள். இடையிலே போகப்படாது என்றால் சண்டேஸ்வரனையே சுட்ட முடியாது. நீங்கள் இடையில போனால் தான் சுட்டலாம். நீங்கள் சுட்டக்கூடாது. சண்டேஸ்வர சன்னதியை அப்படியே இந்த பக்கத்தால் போய் வணங்கி வாசலில் வணங்கி போட்டு அந்த வந்த வழியாலேயே திரும்பி வருவோம். இதில் நிறைய நீங்கள் வருகின்ற விளக்கத்துக்கு முன்னர் இந்த சண்டேஸ்வரர் கதை வந்தபடியால் நான் அதை தெளிவுபெற விரும்புகின்றேன். நிறைய பேர் சொல்கிறார்கள் சண்டேஸ்வரர் சன்னதிக்கு போகிறவர்கள் வந்து 3 முறை தட்டி, இல்லை என்றால் தங்களுடைய உடையிலிருந்து ஒரு நூலை எடுத்து அவருடைய பாதங்களிலே போட்டு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவது இந்த எங்களுடைய ஆடையிலிருந்து நூல் எடுத்து சண்டேஸ்வரருக்கு போடுவது அபராதம். அது செய்யக்கூடாது. எனக்கு ஒரு பிராமண பெருந்தகை எனக்கு சொல்லி தந்தார், ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அதில் என்னென்று கேட்டால் இறைவனுக்கு சாத்தப்பட்ட பட்டுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்போ அவருக்கு சாத்திய பட்டு வஸ்திரங்கள் சண்டேஸ்வரருக்கு பின்னர் அணிவிக்கப்படும். அவர் தான் அதற்கு அதிகாரி. அப்போ இதை பார்த்தவிட சிலவர்கள் என்கிறால் எங்களுக்கு சாத்திய பட்டுகளில் இருந்து எடுத்து போடுவது அது அபச்சாரம். அது ஆகவங்கள் எந்த கோயில்களிலும் விதிக்கப்படவில்லை. சில ஆலயங்களில் இப்போ அது போர்ட் போட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் அது போட வேணும். 3வதாக சண்டேஸ்வரருடைய வழிபாடு முடிந்தவுடன் மும்முறை கைதட்டி வணங்குகிற வழிபாடு இருக்குது. அதுக்காக சத்தமாக பெருமளவு அது சொல்ல கோபிதான முத்திரை என்று சொல்லுவார். கோபிதான முத்திரை என்றால் அந்த எங்களுடைய விரல்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த விரல் முன்னையும் எடுத்து எங்களுடைய கையிலே அதை தட்டி மெலிய சத்தமாக எழுப்புகின்றது. அதான் கோபிதான முத்திரை. அதனூடாகத்தான் தட்டி வழிபட வேண்டும். பெரிதாக கைதட்டி வழிபடுகின்ற மரபு கிடையாது. ஏனென்றால் சண்டேஸ்வரர் சுய தியானத்தில் இருப்பதனால அப்படி செய்வதாக மரபு சொல்லுகின்றது. ஆனால் சண்டேஸ்வரர் சன்னதியை நாங்கள் சுற்றி வரக்கூடாது. மற்றது திரையிட்டிருக்கும் பொழுதும் அபிஷேக காலத்திலும் சுற்றி வழிபடக்கூடாது. மூடி இருக்கிற ஒரு ஆலயத்திலே, அதாவது நடை சாத்தப்பட்ட